அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள் விடுக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாது நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கு நீதியரசர் ஏ.கே. ராஜன் தலைமையிலான ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் பரிந்துரைகளை சட்ட மசோதாவாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மேதகு ஆளுநர் அவர்களின் மூலம் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேதகு குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்துறை அமைச்சகமும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறை, மருத்துவக் கல்வித்துறை, ஆயுஷ் போன்ற பல்வேறு நிர்வாகங்களுக்கு சிறிய சிறிய அளவிலான கேள்விகளை கேட்டு அனுப்பி கொண்டிருந்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி அந்த விளக்கங்களுக்கெல்லாம் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் அந்த பதிலும் தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த நீட் தேர்வில் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்களும் குளறுபடிகளும் தொடர்ந்து அரங்கேறிய வண்ணமே இருக்கிறது. 2021 ஆண்டு நீட் தேர்வை பொறுத்தவரை 720க்கு 720 மதிப்பெண்களும் பெற்றது என்பது ஒரே ஒரு மாணவர் தான். 2021 பொறுத்தவரை 2 மாணவர்கள், 2022 பொறுத்தவரை 0, 2023 பொறுத்தவரை 2 பேர். இந்த ஆண்டு அது அபரிதமாக உயர்ந்து 67 என்று வந்திருக்கிறது. இதிலேதான் அனைவருக்குமே பெரிய அளவிலான அச்சமும் இதிலே குளறுபடிகளும் இருப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய தேசிய தேர்வு முகமை அவர்கள் சொன்ன காரணம் என்பது, இவ்வளவு பேர் முதல் மதிப்பெண் பெற்றதற்கு இந்த 67 பேர் 100க்கு 100 என்கின்ற அளவிலான மதிப்பெண் பெற்றதற்கும் 720க்கு 718, 719 போன்ற மதிப்பெண்களை பெற்று டாப் 100 என்கின்ற வகையில் 100 பேரை அவர்கள் தேர்வு செய்து அனுப்பிய பட்டியலிலும் இருக்கிற அந்த குளறுபடிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 718, 719 என்று பலருக்கு அந்த மதிப்பெண்கள் இருந்தது. இது சாத்தியமில்லாத ஒன்று. ஏனென்றால் 180 கேள்விகள் அடங்கியதுதான் நீட் தேர்வு. ஒரு கேள்விக்கும் 4 மதிப்பெண். ஒரு கேள்வியை அவர்கள் தேர்வு செய்து பதிலளித்தால் 4 மதிப்பெண். அவர் தவறுதலாக பதிலளித்திருந்தால் ஒரு அபராத மதிப்பெண்ணோடு சேர்ந்து 5 மதிப்பெண் அவர்கள் பெற்ற மதிப்பெண்ணிலிருந்து குறைந்துவிடும். ஆக 180 கேள்விகளையும் அவர்கள் அட்டெண்ட் செய்திருந்தால், சரியான பதில் அளித்திருந்தால் 720 கிடைக்கும். ஒன்று தவறுதலாக இருந்தால் 716 கிடைக்கும். எழுதாமல் விட்டுவிட்டிருந்தால், அதுவே தவறுதலாக குறிப்பிடப்பட்டிருந்தால் 715 கிடைக்கும். 715 என்பது கேள்வி தவறுதலான கேள்விக்கு கிடைக்கிற மதிப்பெண். 5 மதிப்பெண் கிடைத்திருக்கும். கேள்வி விட்டிருந்தால் 716 கிடைக்கும். 718ம் 719ம் எப்படி கிடைத்தது என்பது கல்வியாளர்களின் கேள்வி, மாணவர்களின் கேள்வி. இந்த நிலையில்தான் தேசிய தேர்வு முகமை இவர்களுக்கு கருணை மதிப்பெண் தரப்பட்டது, கிரேஸ் மார்க்ஸ் தரப்பட்டது என்கிறார்கள். கிரேஸ் மார்க்ஸ் எந்த அடிப்படையில் தந்தீர்கள் என்று கேட்டால், உச்சநீதிமன்றத்தில் 2018 ஒரு தீர்ப்பு வந்தது, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கொடுத்தோம் என்கிறார்கள். 2017க்கு பிறகுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் என்பது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 2018 ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை பொறுத்தவரை இந்த நீட்டுக்கான தீர்ப்பே இல்லை. உச்சநீதிமன்றத்தில் நீட்டுக்கு எந்த வகையிலும் நேர பற்றாக்குறைக்கான காரணமாக கிரேஸ் மார்க் கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் தீர்ப்பு தரவில்லை. இதற்கு இவர்கள் ஆதாரமாக காட்டுவது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆதாரமாக காட்டுகிற அந்த தீர்ப்பு என்பது 2018 காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிளாட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வுக்கு கொடுத்த தீர்ப்பு. காமன் லா அட்மிஷன் டெஸ்டுக்கு கொடுத்த தீர்ப்பை நீட் தேர்வுக்கு பொருந்தும் என்கின்ற வகையில் இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த நீட் தேர்வுக்குமே இந்த கருணை மதிப்பெண்களை தருகிறார்கள்.
இது மிகப்பெரிய அளவிலான மோசடி. காரணம், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் என்பது ஆன்லைன் டெஸ்ட். அந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்பொழுது அந்த தேர்வுக்கு அவர்கள் அந்த முயல்கிறார்கள், எப்போது தேர்வு முடிகிறது என்கின்ற அந்த கால நிர்ணயத்தை மிக துல்லியமாக கண்டறிய முடியும். ஆனால் ஆஃப்லைன் டெஸ்ட் என்பது இதிலே 3 மணி நேரமும் 20 நிமிஷம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாகவே அந்த டெஸ்டின் நேரம் என்பது பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி 5:20 வரை இந்த தேர்வை நடத்துகிறார்கள். அப்படியானால் நேரடியாக தேர்வு எழுதுபவர்களுக்கான அந்த நேரம் என்பது 3 மணி நேரமும் 20 நிமிஷம். 2 மணிக்கு சரியாக மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள், 5:20க்கு வெளியில் அனுப்பப்படுவார்கள். இப்படி இருக்கும்போது இந்த மாணவர்களுக்கு எப்படி நேர பற்றாக்குறை ஏற்படும்? 2 மணிக்கு பிறகு வருபவர்களை நிச்சயம் அந்த ஹாலுக்குள், எக்ஸாம் ஹாலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். சரியாக 2 மணிக்கு உள்ளே வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை வைத்துக் கொண்டு அவர்கள் அவர்களுடைய பணியை தொடங்குவார்கள். இப்படி இருக்கும்போது நேர பற்றாக்குறை இதில் எந்த வகையில் பொருந்தும் என்று கல்வியாளர்களும் குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த நேர பற்றாக்குறை, கிரேஸ் மார்க்ஸ் போன்றவற்றில் மிகப்பெரிய குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது, இது மாணவ சமுதாயத்திற்கு சரியான நீதி வழங்கிட வேண்டும், நீட் விலக்குதான் தமிழ்நாட்டின் இலக்கு, எனவே இந்த குழப்பங்களுக்கு ஒரே தீர்வு நீட் விலக்கு என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதை தொடக்கத்திலேயே கண்டித்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் செய்தி பதிவிட்டிருந்தார். அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் முதல் நாளிலேயே இந்த குளறுபடிகள் எல்லாம் கண்டுபிடித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இந்த நிலையில்தான் அதாவது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு நம்முடைய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 1563 பேருக்கும் மறுதேர்வு அவர்கள் விரும்பினால் நடத்தலாம் என்கின்ற வகையில் இந்த 1563 பேரை அதிலிருந்து விலக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை விலக்கிக் கொண்டால் அப்பொழுது எழுதியிருக்கிற மாணவர்கள் மொத்தம் 23,33,000 மேற்பட்டவர்கள். இதில் இந்த 1563 பேர் பட்டியலை விலக்கிக் கொண்டால் இந்த ரிசல்ட் ரீபப்ளிஷ் செய்ய வேண்டும். அதையும் அந்த ரிசல்ட்டை ரீபப்ளிஷ் செய்வதற்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒப்புக்கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட இந்த 1563 பேருக்கும் இன்னொரு நாள் தேர்வு எழுதுவதற்கும் அவர்கள் விரும்பும் பட்சத்தில் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு குழப்பங்களுடன் கூடிய இந்த தேர்தல் முடிவுகளினால் மாணவர்கள், ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற அத்துணை மருத்துவக் கல்வி மாணவர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது கடந்த ஆண்டுகளில் கட் ஆஃப் மார்க்குக்கும் இந்த ஆண்டு கட் ஆஃப் மார்க்குக்கும் நிச்சயம் இடைவெளி இருக்கும். இதில் இந்த நீட்டு வந்த நாளிலிருந்து இப்போ நீட்டு வந்த முதல் ஆண்டிலேயே நேரடியாக அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தவர்கள் வெறும் 31% தான். ஒரு முறை தேர்வு எழுதி, நீட்டில் தேர்வு எழுதி தேர்வான மாணவர்கள் எண்ணிக்கை வெறும் 31% தான். மீதம் இருக்கிற 69% மாணவர்கள் 2 முறையும் 3 முறையும் 4 முறையும் 5 முறை கூட தேர்வு எழுதியிருக்கிறார். இப்படி ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ படிப்பை படிக்க வேண்டுமென்றால் நீட் தேர்வுக்கான அந்த கோச்சிங் பயிற்சிக்கு 5 முறை செல்வது என்பது சாத்தியமான ஒன்றா? எவ்வளவு பணம் செலவாகும்? ஏழை எளியவர்களுக்கு இந்த மருத்துவம் என்பதே, ஒரு மருத்துவ படிப்பு என்பதே எட்டாக்கனியாக போய்விடும். 31% என்பது அதிர்ச்சி அளிக்கிற விஷயம். என்னதான் நன்றாக படித்த மாணவர்களாக இருந்தாலும் இந்த நீட் தேர்வில் முதல் முறையாக பயின்று வென்றவர்கள் வெறும் 31%. அப்படியானால் 69% பேருடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்பதை அரசு தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இந்த நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு உச்ச மோசடி, ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத் என்கின்ற ஒரு இடத்தில் இருந்து மட்டும், ஒரு தேர்வு மையத்திலிருந்து மட்டும் 8 பேர் டாப் லிஸ்ட் 100 என்று சொல்லுவோமே, அந்த 100 முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்ட பட்டியலில் 8 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதில் 6 பேர் 720க்கு 720, மீது 2 பேர் 718, 719 என்கின்ற வகையில் மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும்?
இதில் எங்கே தவறு நேர்ந்திருக்கிறது இதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இனிமேல் நாங்கள் இதில் தவறு நடந்தவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்போம் என்கிறார். ஆனால் நாம் சொல்வதே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே தானே தவறு செய்திருக்கிறது. கருணை அடிப்படையிலான மதிப்பெண்களை தருவதற்கு நீங்கள் முடிவெடுத்த போது யாரிடம் இது தெரிவித்தீர்கள்? 23,33,000 மாணவர்களுக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? நேர பற்றாக்குறை என்றால் கருணை மதிப்பெண் தரப்படும் என்கின்ற செய்தி இவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீங்களாகவே இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்டில் கிடைத்த ஒரு தீர்ப்பை கையில் வைத்துக் கொண்டு அது நீட்டுக்கு விலக்களித்து இந்த மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்களை கொடுத்து இவ்வளவு மாணவர்களுடைய மன உளைச்சலுக்கு இன்றைக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஏதோ தமிழ்நாட்டில் திமுக கழகத்தின் சார்பில் மட்டுமே நீட்டுக்கு எதிரான ஒரு முழக்கம் தொடங்கப்பட்டது என்கின்ற அந்த நிலையை கடந்து மறந்து இது இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு இது எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு எழுதிய 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் இன்றைக்கு ஒரு மிக மோசமான மனநிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த நீட்டிலிருந்து விலக்கு அளிப்பதற்கு நீட்டு தேர்வை ஒழிப்பதற்கு ஒன்றிய அரசு முனைய வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். முழு மதிப்பெண் பெற்ற 67 பேர்ல 4 பேருக்கு மட்டும்தான் 6 பேருக்கு மட்டும்தான் கூடுதலாக கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதா குறிப்பிட்டிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்தவங்க யாரேனும் அந்த பட்டியலில் இருக்கிறாங்களா? இல்ல, அந்த மாதிரி இல்ல. கருணை மதிப்பெண் பட்டியலில் அது மாதிரி இல்ல. கருணை மதிப்பெண் பட்டியலில் 720 அது வாங்கின மதிப்பெண் இல்ல. அது அவங்களுக்கு கருணை மதிப்பெண் கூட இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எந்த மாநிலத்திற்கு தர வேண்டும் என்கின்ற தகுதியை நிர்ணயித்துக் கொண்டுதான் தருகிறார்கள். கருணை மதிப்பெண் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாது என்பதில் அவர்கள் குறியாகவே இருக்கிறார்கள். பெரும்பகுதி ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா போன்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். கருணை அடிப்படை மதிப்பெண்ல அவங்க யாரும் 720க்கு 720 வாங்கல. தூத்துக்குடியில இந்த பேப்பருக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதுல நம்ம எந்த நடவடிக்கை அவங்களுக்கு ரெமெடியா இல்ல, இப்ப எந்த ரெமடியா இருந்தாலும் நடவடிக்கையா இருந்தாலும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் எடுக்கணும். அவங்க தான் டெஸ்டிங் அத்தாரிட்டி. இப்ப ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்துவோம். இப்ப மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நாமும் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம். வாய்ப்பு கிடைக்கிற போது நேரடியாக அமைச்சரை சந்திக்கிற போதோ அல்லது எந்தெந்த சூழ்நிலையில் எந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் தொடர்ந்து ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட முறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல் பிரதமரை அவருக்கு கடிதங்கள் எழுதுகிற போது கடிதங்களின் வாயிலாகவும் என்னை டெல்லிக்கு அனுப்புகிற போது ஒன்றிய அமைச்சரை சந்திக்கிற போதெல்லாம் அந்த கடிதத்தில் முதல்வரின் கோரிக்கையாக நீட்டுக்கு விலக்கு என்கின்ற அந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கடந்த தேர்தல் அறிக்கையில் திமுக கழகத்தின் சார்பிலும் நீட்டுக்கு விலக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. திமுக தேர்தல் அறிக்கையில் மட்டுமல்ல, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூட அந்தந்த மாநில அரசுகள் விரும்பினால் மட்டுமே நீட், இல்லை என்றால் விலக்கு என்கின்ற வகையில் அவர்களும் கூட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது இப்போது இந்தியா முழுமைக்கும் ஒரு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். நீட் தேர்வில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் தொடர்பாகவும் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது எப்படி என்பது தொடர்பாகவும் பல்வேறு தகவல்களை மா சுப்பிரமணியன் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்பில் பார்க்கலாம்.